ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் வீடியோல ரொம்ப முக்கியமான 4 முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா, குழாய் மூலமா கேஸ் வாங்குறவங்களுக்கு மத்திய அரசு முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஓட்டல்களுக்கு பார்த்தீங்கன்னா, மின் கட்டணத்தில தமிழ்நாடு அரசு நிறைய சலுகை குடுத்துருக்காங்க. மின்வாரிய ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா, சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கான இந்த பிஎல்ஐ பாலிசியில ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மாரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நாடு முழுக்க இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேஸ் தட்டுப்பாடு தான். ஏன் இது வந்துச்சுன்னு பார்த்தா, இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் காரணமா கேஸ் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து அங்கங்க போயிட்டுருக்கு. முக்கியமா ஈரான்ல இருந்து மத்த நாடுகளுக்கு இந்த கச்சா எண்ணெய் கொண்டு போற கடல் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா, முழுசாவே முடங்கி இருக்கு. இதன் எதிரொலியா தான் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுக்கு நிறைய டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த நியூஸ் வெளியானதே பார்த்தீங்கன்னா, மக்கள் பயந்து போயிட்டு ஒரே நாள்ல 88,00,000 பேர் வந்து கேஸ் சிலிண்டர் வேணும்ன்ட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. இதனால ஹோட்டல்கள் முதல் சாப்பாடு மெனு குறைப்புன்ட்டு ஏகப்பட்ட நெருக்கடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தட்டுப்பாட சமாளிக்க மத்திய அரசு இப்போ வந்து ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது வீடுகள்ல இந்த குழாய் மூலமா எரிவாயு இருக்கு பார்த்தீங்களா? பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. பைப்டு நேச்சுரல் கேஸ். இந்த இணைப்பு வச்சிருக்கவங்க இனிமேல் வந்து எல்பிஜி சிலிண்டரை பயன்படுத்த முழு தடை போட்டிருக்காங்க. நீங்க பிஎன்ஜி வாடிக்கையாளரா இருந்தா வீட்ல வந்து சிலிண்டர் வச்சிருக்க கூடாது. புதுசாவும் புக் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற சிலிண்டர்லாம் உடனடியே கேஸ் ஏஜென்சில ஒப்படைக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா உத்தரவு போட்டிருக்காங்க. வீடுகளுக்கு மட்டும் தான் இனி வந்து கேஸ் சப்ளைல முதல் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. பதுக்கல்ல ஈடுபட்டா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் கிடைச்சிடும். ஹோட்டலோட நிலைமை என்னன்னு நீங்க கேட்கலாம். ஹோட்டல் தொழில்லாம் முழுசா ஸ்தம்பிக்க போற இந்த நேரத்தில நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. கேஸ் தட்டுப்பாட சமாளிக்க மின்வாரிய அடுப்புகள், அதாவது இண்டக்ஷன், எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ற ஹோட்டலுக்கு மின் கட்டணத்தில ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2 வந்து மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க விறகு அடுப்புக்கே மாறுகிறோன்ட்டு சொல்ற ஹோட்டலுக்கு இன்னொரு செம சான்ஸ் குடுத்துருக்காங்க. இனிமே ஹோட்டல்கள்ல விறகடுப்ப பயன்படுத்த மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம், அதாவது டிஎன்பிசிபி சொல்லுவாங்க, அவங்ககிட்ட எந்தவித அனுமதியும் வாங்க தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களோட சிரமத்தை குறைக்க ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா, கூடுதலா மண்ணெண்ணெய் விற்க தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மின்வாரியம் ஹோட்டல்களுக்கு சலுகை கொடுத்தாலும் அவங்க துறையில வேலை பார்க்குற நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் செய்தி வந்து வந்திருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு மின்வாரியம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஊழியருடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு 6% வந்து ஊதிய உயர்வு தமிழ்நாடு அரசு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 1, 2023 முதல் முன்தேதிட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்களுக்கு சிறப்பு சலுகையாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா 3% சேவை ஊதிய உயர்வும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட பொருளாதார பலன்கள்லாம் டிசம்பர் 1, 2025 இருந்தால் கைக்கு வரும்னாலும், இந்த இடைப்பட்ட 24 மாதத்துக்கு, அதாவது டிசம்பர் 2023 நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னா, மாதம் ரூ. 500 வீதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்க போகிறாங்க. இதோட எம்ப்ளாயீஸோடைய பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி 3000 முதல் 7000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறப்பு படிகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம குட் நியூஸ் சொல்லலாம். கடைசியா வந்து அரசு பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. வர ஏப்ரல் 1, 2026 தொடங்கக்கூடிய இந்த புதிய பிஎல்ஐ பாலிசிகளுக்கு, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பளத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் பிடிக்கின்ற பே ரெக்கவரி மோட் நடைமுறையை பார்த்தீங்கன்னா நிறுத்த போகிறாங்க. இது அஞ்சல் துறை ஊழியருக்கு மட்டும்தான் இனிமேல் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. மற்ற அரசு ஊழியர்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா, உங்கள் சேமிப்பு கணக்கு, இல்லை ஐபிபிபி கணக்கு அல்லது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎல்ஐ போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்களே ப்ரீமியம் வந்து கட்டலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று, ஏற்கனவே பழைய பாலிசி போட்டு சம்பளத்தில் பணம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. அந்த நடைமுறையை வந்து அப்படியே வந்து தொடரும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, கேஸ் தட்டுப்பாடால் வந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாற்று ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வராங்க. அதே சமயம் இபி எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு பெரிய சலுகை கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், பிஎன்ஜி இணைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்பி சிலிண்டர் கிடையாதுன்னு மத்திய அரசு சொன்னது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஹோட்டலுக்கு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2 மின் கட்டண சலுகை வந்து கொடுக்க போகிறாங்க. இது சாப்பாடு விலையை வந்து குறைக்க உதவுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.